Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry exercise 3.4ல question number 4 வாங்க question குள்ள போலாம். Find sin x minus y. Given that sin x which is equal to 8 by 17 with 0 less than x less than pi by 2 and cos y which is equal to minus 24 by 25 with pi less than y less than 3 pi by 2 கொடுத்திருக்காங்க. So இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட x sin x வந்து ஒரு குவாட்ரண்ட்ல வருது, cos y வந்து இன்னொரு குவாட்ரண்ட்ல வருது. அப்படிதான் நமக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது வந்து x, சரிங்களா? ஸோ x வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, x which is equal to 0 less than x less than pi by 2ன்னு வந்திருக்கு. ஸோ இது எந்த குவாட்ரண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், less than pi by 2னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், சரியா? ஆனால் y பாருங்க, y which is equal to pi less than y less than 3 pi by 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்திருக்கு. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த அளவில் உங்களுக்கு வந்து எதெல்லாம் பாசிட்டிவ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த அளவில் உங்களுக்கு வந்து tan அண்ட் cot தான் பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ tan yயும் cot yயும் தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ், சரியா? ஸோ இப்போ y பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு, எக்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரையாங்கிள் போட்டு மற்ற ரேஷியோஸோட இது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் போடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 8 by 17. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஓகேவா? அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ், நம்ம இதை பற்றி கவலையே பட வேணாம் சைனை பற்றி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 by 17 இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 17 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 289 மைனஸ் 64, 8 ஸ்கொயர் வந்து 64. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 225ன்னு வரும். ஸோ 225 இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் 15, சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 20 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் ரொம்ப தரோவாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காஸ் எக்ஸ் எழுதலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஸோ நம்ம சைனை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா 15 by 17. அதே மாதிரி tan, ஸோ tan x பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 by 15 வரும். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு cos y கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வச்சு மற்ற ரேஷியோஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ cos y which is equal to minus 24 divided by 25. இதுக்கு நம்ம இப்போ ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் போட்டோம் அப்படின்னா இது நம்மளோட தீட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 24, இங்கே இது வந்து 25. ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர்னு வரும். ஸோ 25 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 625 அண்ட் 24 ஸ்கொயர் 576. இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ரூட் ஆஃப் 49ன்னு வரும், which gives you the value for 7, ஓகேவா? இப்போ நம்ம sin y எழுதலாம். sin y equal to உங்களுக்கு 7 by 25ன்னு வரும். as I told you before, இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், ஸோ சைன் சப்ராக்ஷன் சைன் போடணும். ஸோ இதுக்காக நான் இங்கே மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். tan எழுதுனீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ்ல தான் எழுதணும். ஸோ tan y equal to 7 by 24ன்னு நீங்கள் எழுதணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கொஷினுக்கு வரலாம். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சைன் எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கான ஃபார்முலாவை இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய், ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சைன் எக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 by 17 வருது இன்டூ அதே மாதிரி cos y வந்து சப்ராக்ஷன் சைன் போடணும் நீங்கள். ஸோ 24 டிவைடட் பை 25ன்னு போட்டுக்கலாம் மைனஸ் cos x. ஸோ cos x பார்த்தோம் அப்படின்னா 15 by 17 வருது. அதே மாதிரி sin y பார்த்தோம்னா மைனஸ் 7 by 25. ஸோ கீழே இருக்கிற இதை முதல்ல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழேயும் மேலேயும். ஸோ 17 இன்டூ 25 பார்த்தோம் அப்படின்னா 425ன்னு வரும். அதே மாதிரி 8 இன்டூ 24 வந்து 192. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 192ன்னு போடணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்டூ 25 பார்த்தோன்னா அகெயின் நமக்கு இங்கே 425 தான் வரும். ஆனால் ரெண்டு மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே வந்து நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம், சரியா? ஸோ 15 இன்டூ 7 வந்து 105. இப்போ பாருங்கள் இதில் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 87ன்னு வரும்.
கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 425ன்னு போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 87 டிவைடட் பை 425. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.